இன்னைக்கு சின்ன ஒர்க் அவுட் பண்றத பார்த்தேன். எனக்கும் ஆசை வந்துருச்சு. சூப்பர் கனகா. இப்போ உன்னை பார்க்கவும் எனக்கும் எக்ஸசைஸ் பண்ணணும்னு ஆசை வருது. அதெல்லாம் உனக்கு கஷ்டம். ஒர்க் அவுட் பண்றது சாதாரண விஷயம் இல்ல. அதுக்கெல்லாம் உடம்பு வளையணும். உன்ன மாதிரி தீனி பண்டாரங்களுக்கெல்லாம் அது கஷ்டம். எது? நான் தீனி பண்டாரமா? இல்லையா பின்ன? தினமும் நீ கண்ணாடி பாக்குறியா இல்லையா? பாரு எப்படி கொழுக்கு முழுக்குன்னு இருக்கேன்னு. நான் ஒருத்தி நீ எதுக்காக வந்தங்கிறதே விட்டுட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க. என்ன சர்ப்ரைஸ் பண்ண போற மாதிரி எதையும் மறைச்சு எடுத்துட்டு வந்திருக்க போல. ஏன் நான் உன்னை சர்ப்ரைஸ் பண்ண வரக்கூடாதா? இவ்ளோ கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்றியே, இந்த கைக்கு ஏதோ ஒரு பரிசு கொடுக்கணும்னு தோணுது. என்ன கொடுக்கலாம்? இமீடியட்டா என்ன கொடுக்கறது? இந்த பிரேஸ்லெட் உன் கையில போட்டு விடுறேன். கை காட்டு, கைய காட்டு. இரு, இந்த மாதிரி ஒரு பிரேஸ்லெட்ட நீ கையில போட்டு இருந்து நான் பார்த்ததே இல்லையே. எனக்காகவே ஸ்பெஷலா செஞ்சு இத பரிசா கொடுக்க வந்த மாதிரி இருக்கு. அதுவும் கலியுகக்காரனா வாரி வழங்குற. உனக்கு இப்படி ஒரு ஃபேஸ் இருக்கா? போ கனகா, யாராச்சும் என்ன பாராட்டி பேசினால எனக்கு பிடிக்காது. ஏய், உனக்கு இவ்ளோ கேவலமான ஃபேஸ் இருக்கான்னு கேக்குறேன். நான் உன்னை பாராட்டுறேன்னு சொல்றேன். என்னமோ பிரேஸ்லெட்டை கழட்டி நீ எனக்கு குடுக்கற மாதிரி குடுக்கற. இது பெரிய ஏதானே எனக்கு கொடுத்து விட்டாரு. என்ன பயந்துட்டியா? சும்மா உன்கிட்ட போட்டு வாங்கினேன். அப்படியா? நான் நிஜமாவே பயந்துட்டேன் கனகா. இனிமே இப்படிலாம் விளையாடாத. அப்புறம் இந்த பிரேஸ்லெட்ல ஜிபிஎஸ் பொறுத்து இருக்கா? வீணா, இதெல்லாம் ரொம்ப பழைய டெக்னிக். 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே கடப்பால இந்த டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணி பல பேரை காலி பண்ணிருக்க. உன் நிலைமை எனக்கு புரியுது. மத்தளத்துக்கு 2 பக்கமும் அடிங்கிற மாதிரி நானு பெரியய்யான்னு 2 பேர்கிட்டயும் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். இதுக்குதான் பாவம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது. அது நம்மள நல்லா வச்சு செய்யும். சரி, என் கையில போட்டு விடணும்னு ஆசையா கொண்டு வந்த. அதையும் கையில வச்சுக்கிட்டு இருக்க. என் கையில போட்டு விடு. ஆனா வீணா, இத நான் உனக்காக தான் போட்டுக்கிறேன்.